அடுத்து அந்த இளங்குமரனை பற்றி காய்ச்சல் நீங்கள் சாடையான காலை ம். கேட்டது. ம். அவரை பற்றி நான் பெருசா அலட்டிக்கொள்ள, அவர் ஒரு இம்மெச்சுவர்ட். அவருக்கு என்ன கதைக்கிறன்னு தெரிய என்ன கதைக்கிறார். ம். அவருக்கு மேலேயே பாவம். என்ன அந்த சொல்லுவோம் நாங்கள் அந்த அவர் வந்திருக்கிறீர்களோ? ஏன்னா ம். அவர் சொல்ற கருத்தை ஒரு கருத்தாக எடுக்கக்கூடாது. ம். அதாவது அவரை தாக்குறதுக்கு எடுத்துக்கூடாது. ம். என்றால் அவர் வந்து ஒரு தானும் பேச வேணும் என்ற ரீதியில பேசுறாரு தவிர, ம். அதுல என்னத்தை நெச்சுக்கொண்டு பேசுறாருன்றது கணக்கு பிள்ளையாக பேசுறாரு. ம். அதாவது இந்த இலங்கை சனத்தொகையை பற்றி பேசினால் என்ன, ம். அல்லது தமிழ் தேசிய கூட்ட பூர்வாக்கப்பட்ட காலம். ம். காலம் என்றால் என்ன, அல்லது கடைசியாக யாழ்ப்பாணத்துக்கு கடைசியாக வேளாளைக்கு தொடர்பு சொல்லுகிறீர்களா? அது ஸ்லிப்பாக தங்கன்னு சொல்லலாம். அது ம். என்றால் இல்லையே ராஜ். அவர் சொன்னார் 7 யாழ்ப்பாணத்தில் இருக்கிறது என்று. இல்ல யாழ்ப்பாணம் இருக்கிறன்னு சொன்னார். யாழ்ப்பாணம் 7 இருக்கிறது சொன்னார். சரி, சரியாகத்தான் சொன்னார் என்று வைப்போம். 7 யாழ்ப்பாணத்தில் தான் இருக்கிறது என்று சொல்லியிருந்தாலும் நாங்கள் யாழ்ப்பாண கொடாநாட்டை பேசவில்லை. யாழ்ப்பாண மாநகர சபையிலே பேசுகிற போது 7 அதுக்கு வடக்கே நீண்ட தூரத்தில் 7 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. இல்ல நான் சொல்ல வந்த விஷயம் வந்து அந்த 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 மாநகர சபையை நான் குறிச்சு சொல்ல இல்லை. இவர்கள் வேளாளைக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்குன்னு சொல்றார் என்றது. அவர் சொல்ல வந்தது வந்து யாழ்ப்பாணத்துக்கான வேளாளைக்கு சொல்ல வந்தவர். ஆனால் அதுலயும் கூட அந்த கேள்விக்குரிய பதில் வரையில்லை. கேள்வி வந்து மாநகர சபையில எப்படி 7 சேர்ந்தவர் போட்டுறான்னு கேள்வி. அதுக்கு கொடுத்த கேள்விக்குரிய பதில் வரையில்லை. ஆனா அந்த பதில் சொன்னதுல இவர்கள் நக்கல் அடிச்சது வந்து அந்த மற்ற மாதிரி சொன்னது. அது உண்மையிலேயே அவர் அந்த அந்தரப்பட்டு அந்த இம்மெச்சூரிட்டியா கிடைக்கும் பொழுது அப்படி சொல்றாரு. அப்படி பல விடயங்கள்